வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDEFS வித் மோஹி. இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ஃபீல் குட் ட்ராமா மூவியாக வர 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க மெய்யழகன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க அரவிந்த் சாமி அவர்கள், கார்த்தி அவர்கள், ஸ்ரீதிவ்யா அவர்கள், ராஜ்கிரண் அவர்கள், ஜெயபிரகாஷ், தேவதர்ஷினி அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க 96 ஃபேம் பிரேம்குமார் அவர்கள். ஸோ 96 நிறைய பேரோட பக்கெட் லிஸ்ட்டில் இன்றைக்கு வரைக்கும் அழியாத ஒரு படம், அழியாத கோலங்கள் மாதிரியே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த படத்தினுடைய ஆடானா மெய்யழகனும் அமையுமா, பிரேம்குமார் அவர்களுடைய ஒரு படைப்பில் இந்த படமும் ஒரு முக்கியமான படைப்பாக அமையுமா அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். மெய்யழகன் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரவிந்த் சாமி அவர்கள் டீனேஜராக தன்னுடைய ஊரான தஞ்சாவூரில் இருக்கும்போது அவருடைய லேண்டை விற்கிறாங்க. ஏன்னா சொத்து பிரச்சனையில் ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டாது. அதனால் அந்த லேண்டை விற்றுட்டு மெட்ராஸ்க்கு போயிடறாங்க. ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக வராரு. அப்போது ஒரு நபர் குறுக்க வராரு, வந்து அத்தான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேசுகிறாரு, நிறைய உறவு கொண்டாடுறாரு. ஆனால் இவர் யார் என்ன ஏதுன்றது அரவிந்த் சாமிக்கு சுத்தமாக புலப்படவே இல்லை. சரி, இவர் யார் என்னன்றதை மற்றவங்கள்ட்டாச்சும் கேட்டு தெரிஞ்சுப்போம் பார்த்தா இவர் பின்னாடி வால் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கார். ஒரு 2-3 சான்ஸ் கிடைச்சும் அவர் அவரோட பேரையும் அவர் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்க சான்ஸே கொடுக்கல. இவர் யார் என்ன, அதாவது கார்த்திக்கும் இவருக்கும் உறவு என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த படத்தினுடைய கதையாக இது. அந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பிரேம்குமார் அவருடைய எழுத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் உணர்வுகளின் உன்னதத்தை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதுக்கு நிறைய சீன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன சீக்வன்ஸ் அந்த வீட்டை விட்டு போகிறது. அவர் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு போகணும் அப்படின்றது அவருக்கு மனசே வரல. அவரோட ஊர், அவரோட வீடு, முக்கியமாக நான் என்ன வேணால் நினச்சிக்குவேன், என் வீடு தான் எனக்கு எல்லா உலகம் அப்படின்றது மாதிரி. அதுமாதிரி அவர் ரெகுலராக கோயிலுக்கு போய் பார்க்குற அந்த யானை, சைக்கிள், இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு போகிறது அந்த ஃபீலிங்கு. அதே மாதிரி ஒரு கல்யாணத்தை பார்த்திங்கன்னா தன்னோட ஏஜில் இருக்கிற ஒருத்தன் பொண்ணை பார்ப்பார். அவன் அந்த பொண்ணு டேரெக்டாக பேசும், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் உன்னை கட்டியிருந்துருக்கணும், இங்கே ஒருத்தனை கட்டியிருக்கேன், எனக்கு அவன் பிடிக்கவே இல்லைன்னா தண்ணி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டுருக்கேன். வீட்டில் சொன்னாங்க மெட்ராஸ்காரங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உன்னே கட்டி தான் நான் எப்படி சந்தோஷமாக வச்சு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்ட்டு பேசுகிறேன், இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன். அவருக்கு அரவிந்த் சாமி என்ன சொல்லுவார், ஏய் என்ன நீ வா போகலாம் பேசு, நீ என்ன வாங்க போங்க பேசலாம், எல்லாம் பேச சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு கொஞ்சம் சரி நான் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சின்னதாக ஒரு தட்டு தட்டிட்டு போகிறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு லவ் இருக்கும். அது அரவிந்த் சாமியும் பார்த்து ஒரு ஸ்மைல் அடிப்பார். அந்த ஒரு உறவாக இருக்கட்டும். கல்யாண ஸ்டேஜில் பொண்ணு ஆன் த ஸ்பாட்டில் கிஃப்ட் பேக்ஸ்லாம் பிரித்து கையோட பார்ப்பாங்க. அது பாசி, அப்புறம் வளையல், அப்புறம் கொலுசுலாம் இருக்கும். நீ கையோட போட்டு விடு, நீ தானே எனக்கு போட்டு விடுற, கையோட போட்டு விடனே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் நிற்க வச்சு பார்த்து மற்றவங்க எல்லாம் ஃபீல் பண்ணி அதை அழுவாங்க. இவருக்கும் அழுக வரும் தன்னை அறியாமல். ஸோ அப்படிப்பட்ட அந்த உறவை பற்றியும் அதே மாதிரி கொஞ்சம் ராஜ்கிரண் ஃபோன் பண்ணி பேசுவார் ஜெயபிரகாஷ், எப்பா நீ ஏன்ப்பா வரல, நீ வந்திருக்கணுமேப்பா, நீ இல்லாமல் எப்படியே மறந்துடாதப்பா உறவலாம், நீ எல்லாம் தேவைப்பா, எங்கள் எல்லாத்தையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போட்டு சொன்னோடனே ஜெயபிரகாஷ்க்கு ஒரு கண் கலைஞர் என்னென்னா, ஆமாம் நான் வந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், எப்படியாச்சும் நான் உடம்ப கேர் பண்ணுற பேரில் நான் விட்டுட்டேன், நான் கண்டிப்பாக வந்துருக்கணும், அடுத்த தடவை நான் கண்டிப்பாக வரேன், இப்போ கூட சொல்லி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த உறவை சொல்கிற விதமாக இருக்கட்டும். அது மாதிரி உறவுகளை பற்றி படத்தில் நிறைய விதங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, நாம் இப்போ ஒரு மாடர்ன் கல்ச்சரில் இருக்கோம், மாடர்ன் உலகத்தில் இருக்கோம். ஸோ இந்த உறவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே இந்த இடத்துக்கு நம்ம போனால் தான் தெரியும். அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க பாசத்தை அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் நம்ம வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. அதை பற்றி இந்த படம் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறது தாண்டி ஒரு அழகு இருக்குது அந்த படத்தில், ஸ்க்ரீன் பிளேயில். அதை நான் ரொம்ப கணக்குள்ளே நிறைய விஷயங்களை பார்க்க தெரிஞ்சிருச்சு. இந்த படத்தில் 2-3 பேர்களுக்கு கதை சொல்கிறாங்க. காளைக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, கரிகாலரை பற்றி ஒரு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பாம்புக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, ஒரு சைக்கிளுக்கு கதை சொல்கிறாங்க. அந்த ஒரு சைக்கிள்னால ஒருத்தருடைய வாழ்வியலே மாறிடுச்சு, தன்னுடைய பஞ்சமே போயிடுச்சு அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது எல்லாமே அதாவது நம்ம நினைப்போம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மற்றவங்களுக்கு பெரிய விஷயமாக அமையுது. ஒரு சின்ன இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதாவது ஒரு குழந்தைகிட்ட ஒரு பென்சில் கொடுக்குறாங்க. பென்சில் அந்த குழந்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுது. அப்போ அவன் சொல்லுவான், அது மாதிரி ஜஸ்ட் பென்சில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பிரேஷன் வேறு. அது மாதிரி தான் இந்த படமும். ஸோ உறவுகள் நாம் ஒரு உறவை பார்க்குறோம், அவங்க நார்மலாக அப்படி நினைக்கிறோம், ஆனால் அவங்க நம்மளை வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அதாவது நம்மளை பெருசாக தூக்கி வச்சு கொண்டாட்ட ரெடியாக இருக்காங்க, நாம் தான் போய் உள்ளே அடைக்காமல் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த படம் ஒரு சின்ன ஒரு கில்ட்டினஸும் கொடுக்குது. உறவுகளோட தேவை இன்றைக்கி தேவை. ஸோ நம்ம உறவுகளோடு இருந்தால், அந்த பாசத்தோடு இருந்தால் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கூடி வரும். எனக்கு இன்னொரு விஷயமும் எனக்கு புறப்படுது என்னென்னா, நாம் இங்கே காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதாவது நிறைய காசு இருந்து கூட இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்.
இங்கே வாழ்க்கையில் பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு இந்த சம்பளம் போதும், இந்த காசு போதும், நான் இருக்கிற இடத்த சொர்க்கமாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மக்கள் இருக்காங்க. ஸோ 2 வேரியேஷனில் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த பக்கம் ஆசை வரலாம், ஆனால் எனக்கு இது போதுன்ற மனமே பொன் செய் இருந்த மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை வருது. அந்த மாதிரியான ஆசையை தூண்டி விடுற விதமாக தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்க்ரீன் ப்ளே சொல்லப்பட்ட விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 96 அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு ரொமான்ஸ். இந்த மைய பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ். ஒரு 2 உறவுகள், இந்த 2 உறவுகளுக்குள்ள அந்த பாச பிணைப்பு தான். நிறைய சீன்ஸ் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போகலாம். அது அவங்களுடைய கேரக்டரை பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஒரு ஸ்லோ பர்ன் ஸ்க்ரீன் ப்ளே, லிட்டரலி ஒரு 2 hours 50 minutes கிட்ட இந்த படம் ரன் ஆகுது. இது வந்து ஒரு புக்கு படிக்கிற மாதிரியும் ஃபீல் கொடுக்க தான் செய்யும் நிறைய பேருக்கு. எப்படி 96 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த படமும் சரி, இந்த மெய்யழகனும் ஒரு நைட் ஃபுல்லாக நடக்குது. அதாவது அரவிந்த் சாமி ஊருக்கு போல, அதனால் கார்த்திக் வீட்டில் தங்குறாரு. இவர் 2 பேருக்கு இருக்கிற கான்வர்சேஷன் தான் அந்த படம் ஃபுல்லாகவே. அடுத்த நாள் காலையில் போய் அரவிந்த் சாமியை வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணும். ஸோ அதே தான் இங்கே இருக்கிற சில பேட்டர்ன்ஸ் இங்கேயும் அமையுது. அதாவது 96 வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன் கல்யாணத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பேக்ட்ராப்பில் வந்து கெட்டிமன் அடிக்கிற சவுண்ட் அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் வந்து போருக்கு போனார், போரில் நம்ம மக்கள்லாம் இன்வால்வ் ஆனாங்க, அவங்களாம் இவ்வளோ டெத் ஆனாங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கேயும் அது மாதிரி வார் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ லிட்டரலி 96ஓட பேட்டர்ன் இதுலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கோவிந்த் வசந்தாவோட பின்னணி இசை இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த சேம் டைம் வந்து ஓப்பனிங்கில் வர சாங், அந்த போய்வாடா சம்திங் சாங் இருக்கும். அதேமாதிரி கடைசியில் கமல்ஹாசன் அவருடைய வாய்ஸில் வந்த அந்த யாரோ அப்படின்ற சாங்காக இருக்கட்டும், ரொம்ப படத்துக்கு ரொம்ப இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஒரு மெல்லிய இசையோடு இந்த படம் ஃபுல்லாக நகரப்படுது. அதுமாதிரி டெக்னிக்கல் சைடாக அந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த நைட் சீக்வன்ஸ்லாம் காட்டுற விதத்தில் வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் நடிக்க உண்டாக்கப்பட்ட நடிகர்கள், எஸ்பெஷலி அரவிந்த் சாமியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப ரசிக்க முடியாது. ஒரு சில இடங்களில் நம்மளை அறியாமல் எமோஷனல் கொடுக்குற அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லி ஆகணும். எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கில்ட்டினஸான ஒரு மூமெண்ட். அதாவது நீ வந்து எனக்கு பேர் சொல்லி விட்டுட்டு தான் என்னை வாழ்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவருக்கு வந்து பேரே தெரியாது, பேரும் தெரியாது, என்ன உறவு முறைன்னு தெரியாது கார்த்தியை பற்றி. அப்படின்ற பட்சத்தில் வேறு வழி இல்லை, தெரிச்சு ஓடி தான் ஆகணும் இவர். சரி ஓடுறாரு. அந்த ஓடும்போது செருப்பு கலண்டுறது ஒன்றுமே, நான் ஓடணும் எனக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது அப்படின்றத அவரோட நடிப்பு மூலிமா அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து கையோட அந்த சலங்கையை கட்டுறது, அப்போது அவர் அறியாமல் கண்ணீர் தண்ணி வர்றது, அது மாதிரி தன்னோட ஊரில் இருக்கிற நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறது, அது எல்லாமே தன்னோட நடிப்பு மூலம் ரொம்ப அழகாக திரும்ப காமிச்சிருக்காரு. கார்த்தி ரொம்ப அந்த ஊர்க்கார பையன், நம்ம ஊரு பையன், நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்க தான் செய்கிறாரு. படம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பா அவர் மனுஷன். அவரோட ரியாக்ஷன்ஸ், அவரோட எமோஷன்ஸ், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா காளையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இருக்கட்டும். அது மாதிரி மாமா நீலாம் ஒன்றும் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், நான் அதாவது போதையில் வந்து நம்பரை தப்பாக எழுதியிருப்பேன் அப்படின்ற தன்னுடைய மாமா வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும். அது மாதிரி எல்லா இடங்களையும் தன்னோட நடிப்பை அவர் வந்து எப்பவுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கார். அதே மாதிரி இந்த படத்தில் அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இந்த படம் ஃபுல்லாகவே. இவர் வந்து தொண்ணூத்தொன்று டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் இவருக்கு கொஞ்சம் விலகி போகிறதுக்கும், ஒரு கட்டத்தில் இவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் அவரே சொல்லுவார், என்னை பற்றி நீ தான் நிறைய தெரிஞ்சிருக்க, என்னை பற்றி நான் யாருன்றதை உனக்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு நான் இருந்திருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்றது நீ சொல்லி தான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அரவிந்த் சாமி வைக்கிறதா இருக்கட்டும். இந்த 2 பேருக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி படம் ஃபுல்லாகவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ப்ரொமன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்ரீதேவியா சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னசென்டான பொண்ணு, அட் சேம் டைம் வந்து எது வேணால் உறவுக்காக செய்யக்கூடிய பொண்ணாக அந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ், ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசணும், ஜெயபிரகாஷ் வந்து ஃபோன் பண்ணி பேசணும், ஏப்பா நீ வந்திருக்கலாமேப்பா, நீ வரது மிஸ் பண்ணுறோம், ஏன்ப்பா இப்போ தான்ப்பா பார்க்க முடியும், போனவன் தான் வரமாட்டேன்னு சொன்னோன்னே அவர் வந்து இவர் அழுதுட்டு பேசுகிறத பார்த்துட்டு, ஐயோ நான் வந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கண்டிப்பாக வந்துருக்கணும், நான் இனிமேல் அடுத்த தடவை நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற அந்த சீக்வன்ஸில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஜெயபிரகாஷாக இருக்கட்டும், தேவதர்ஷினியாக இருக்கட்டும், அதுமாதிரி யங் வெர்ஷன் ஆஃப் அரவிந்த் சாமியாக இருக்கட்டும், எல்லாருமே கொடுக்கப்பட்டதுலேயே ரொம்பவே நல்லாவே நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2-3 பிரச்சனைகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே நிறைய பேர்களுக்கு வந்து ஒத்துழைக்கும், ஒரு பேர்களுக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா லிட்ரலி 2 hours 50 minutes படத்தினுடைய கதைகளம் அமைஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்கை எடுத்து பண்ணும்போது அதுக்கான ஹவர்ஸ் நீடி இருக்குது. ஆனால் அதுக்கான சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் எல்லாரால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அப்படின்னு தான். ஏன்னா இந்த படம் ஒரு சில பேருக்காக ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில பேர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸும் இந்த படத்தில் இருக்குது. இவர் யாருன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி காலையில் வந்துச்சு போகிற அளவுக்கு ட்ராவல் பண்ணுவார். அந்த நண்பகத்தன்மை மட்டும் இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன்னா கதையை நவத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை புட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை புல் பண்ணும்போது நம்மளுக்கு அது கன்வீனியன்சிங்காக இல்லை, அதுதான் நிசப்தமான ஒரு உண்மை.
அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃப் அப்படின்னும்போது ஒரு சில பேருக்கு இழுப்பறையாகவும் இருக்குது. நிறைய பேர் வந்து மொபைல் நோண்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து படத்தில் லேகாக தான் செய்யுது. ஏன்னா அவர் சொல்கிற சில 2-3 விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அடாப்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. 96 கொடுத்த அளவுக்கான இம்பேக்ட் இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வந்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பிகினிங் ஆஃப் 96 படம் வந்து பார்த்திங்கன்னா வந்த புதுசில் வந்து யாரும் பெருசாக படம் போய் பார்க்கல. ஆனால் ஒன்ஸ் ரிவ்யூஸாக இருக்கட்டும், அப்புறம் மக்கள் வந்து ரெகுலர் போன ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த படம் பயங்கர ஹைப்புக்கு போய் ரீவிசிட் அடிக்கிற அளவுக்கு தேட்டரில் வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்தளவுக்கு படம் பயங்கர இம்பாக்ட் வந்துச்சு. மேபி இந்த படமும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே பெருசாக இம்ப்ரெஷன் கொடுக்காது. ஆனால் போக போக நிறைய அளவுக்கு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு வாட்சபிளான மூவி. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. அடுத்து ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.